உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்கிறார். பற்றற்று போன ஞானி கூட துறவி கூட வாழ முடியாதரா உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் என்கிறார். அந்த பரம்பரையில் அவன் பாடியது நமக்குத்தானே, நம்ம தானே உலகத்திற்கு அந்த வேதத்தை கற்பித்தோம். நீங்கள் உழவை போற்றவில்லை என்றால் எவன் வேணாலும் தோற்கலாம் இந்த நாட்டிலே. ஒரு வேளாண் குடிமகன் விவசாயி தோற்றான் என்று வரக்கூடாது. ஒப்பிட்டவரை ஒரு உயிர் உள்ளவரை நினை என்கிறான். அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும் இல்லையா? சோத்துல தானே உப்பு போடுற, உணவுல தானே உப்பு போடுற. அப்ப உணவுப் பொருளை விளைய வச்சு தந்த விவசாயி எப்படி நினைப்பாய்? உயிராக நினை. ஒரு தடவை நினை. வாக்கு பெட்டியில் போ, முதல் பெட்டியிலே இருப்பான். ஏன்? உன் மகன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து விட்டேன். உன் மகன் அதுல முதல் பெட்டியில வைக்கணும். நீ உதயசூரியன் எல்லா இடத்துல இருக்காது, ரெட்டலை எல்லா இடத்துல இருக்காது, தாமரை எல்லா இடத்துல இருக்காது, கை எல்லா இடத்துல இருக்கு. ஆனால் உங்கள் மகனின் விவசாயி எல்லா பெட்டியில இருப்பான். 234 இருப்பான். திருத்தணியில இருப்பான், திருப்பத்தூர்ல இருப்பான், திருப்பூர்ல இருப்பான். போய் என்ன செய்ய? 3 வேளை சாப்பிடுற. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில வழக்கறிஞரை சந்திப்ப, எப்பவாவது மருத்துவர், எப்பவாவது பொறியாளர். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை நீ விவசாயியை சந்திக்கிற. சாப்பிடும் போது குனிஞ்சு சாப்பிடுறது அவனுக்கு நன்றி சொல்லத்தான். நீ ஒரு தடவை குனிஞ்சு சாப்பிட்டு நன்றின்னு அவன் இருப்பான் கலப்பையோட. அவனை போய் நன்றின்னு தொடு, அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். வெற்றியின் இலக்காக அண்ணனுக்கு வேல் இங்கே வழங்கப்படுகிறது. வீரவேல் வெற்றிவேல் என்று தமிழகத்தில் வெற்றி வாகை சூடிய முதல் முறையாக வீரவேலை தூக்கியது நம்ம அண்ணன் தான். பிறகுதான் அனைத்து கட்சியும் தூக்கினார்கள். இதே 2016 திருத்தணி தொகுதியில் தான் அண்ணன் வேல் தூக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் வெற்றி வேலை அண்ணனுக்கு உரித்தாக்குகிறோம். அது மட்டுமல்லாமல் முதல் வெற்றியை திருத்தணியில் உரித்தாக்குகிறோம். வீரவேல் வீரவேல் வெல்லட்டும் வெல்லட்டும் விவசாயி.